ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் பட்டர் மசாலாவும் ஃபுல்காவும் பண்ண போகிறோம். சிக்கனும் அதுக்கப்புறமா வந்து மிளகா பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பும், பெப்பரும், அப்புறமா வந்து தனியா பொடி எல்லாமே, கரம் மசாலா எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளாரும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேன். சைட் பை சைடு வந்து மிளகாவும் முந்திரியும் ஊற வச்சுட்டேன். அப்புறமா வந்து கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் போட்டுட்டு அதில் மிக்ஸ் பண்ண வச்சுருந்த மேரினேஷன் வச்சுருந்த சிக்கன் வந்து நம்ம பொரிச்சிக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சுக்கிற அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம். அதுலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கலாம். இவ்வளோ எண்ணெய் போட்டு செய்யக்கூடாது. நான் வந்து சிக்கன் பட்டர் மசாலா வந்து பட்டரே போட மாட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டில் பிடிக்காது யாருக்குமே. எண்ணெய் போட்டு பண்ணால் தான் பிடிக்கும். அதுதான் நான் எல்லாமே எண்ணெயில் தான் காட்டுறேன். ஆனால் இது மெத்தட் வந்து சிக்கன் பட்டர் மசாலா மெத்தட் தான். எங்கள் வீட்டில் வந்து பட்டர் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. இதை பாருங்கள், சிக்கன் வந்து பொரிச்சு வச்சுக்கிறேன். ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா அவ்வளோ எண்ணெய் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்துருவேன். நல்லா எடுத்துட்டு இவ்வளோ எண்ணெய் போடக்கூடாது. கொஞ்சம் எண்ணெயில் விட்டுட்டு அதில் வெங்காயம், கட் பண்ண வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நல்லா வதங்கின அப்புறமா அந்த மிளகாவும் முந்திரியும் போட்டிருந்தோம் இல்லையா, அது கூட போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இதில் கிளிப்பிங் மிஸ் ஆகிருக்கு. உப்பு போடுறது மட்டும்தான் கவர் ஆகிருக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சிருவேன். நான் பிரியாணியில் காட்டியிருப்பேன் உங்களுக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வைக்கிறது. போட்டுட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா காஞ்ச மிளகாவும் முந்திரியும் வச்சுருக்கேன் இல்லையா, அது போட்டுருவேன். இதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருந்தேன், அந்த கிளிப்பிங் காணும், அதுக்கு தான் சொல்கிறேன். இது போட்டுட்டு நல்லா வதங்கிக்கணும். அப்புறமா கொஞ்சம் மூடி வச்சின்னா அது காஞ்ச மிளகாவும் முந்திரியும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். அப்புறமா வந்து இது வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த கடாயிலே போட்டு அந்த மிக்சியில் வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு ஜாரில் நல்லா கழுவிட்டு அதில் போட்டுக்கலாம். அது நல்லா கொதி வரணும். கொதினதுக்கப்புறமா வந்து அந்த சிக்கன் எடுத்து நம்ம போட்டுடலாம். பொரிச்சு வச்ச சிக்கன் வந்து எடுத்து நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, அது வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதில் நல்ல டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட போட்டுக்கலாம். நான் போடலை, எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் போட்டால். நான் கசூரி மேத்தி மட்டும்தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து சைட் பை சைடு வந்து நம்ம சப்பாத்தி மாவு நான் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். கொஞ்சம் நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்புறமா வந்து சப்பாத்திக்கு வந்து ஃபுல்கா பண்ணுறோம். நம்ம சப்பாத்தியில் ஃபுல்கா பண்ணுறோம். ஃபுல்கா வந்து ரொம்ப திரட்டக்கூடாது, மெதுவாக திரட்டணும். சப்பாத்தியை ரொம்ப அழுத்தமாக திரட்டுனா நம்ம வந்து ஃபுல்கா நல்லா வராது, உப்பி வராது. நான் சும்மா கை வச்சு தான் இப்படி தேய்க்கிறேன். அதில் லைட்டாக தான் தேய்ச்சிக்கணும். லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம சப்பாத்தி கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். சூடாகிறதுக்கப்புறமா தான் நம்ம இந்த சப்பாத்தி எடுத்து அதில் போடணும். இல்லைன்னா உப்பி வராது நமக்கு சப்பாத்தி ஃபுல்காவும். போட்டுட்டு கொஞ்சம் மேலே பபுள்ஸ் அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சிடலாம். நல்லா உப்பி வரும், ஃப்ளஃபியாக வரும். இப்போ வந்து பாருங்கன்னா கொஞ்சம் பபுள்ஸ் அதுக்கப்புறமா நான் திருப்பி போட்டுருவேன். பாருங்கள், திருப்பி போட்டுட்டு அப்படியே இதுக்கு திருப்பி போட்டு இல்லையா, அதுக்கு கொஞ்சம் பபுள்ஸ் அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக ஸ்டவ் மேலே வச்சுக்கலாம். ஸ்டவ் மேலே வச்சிட்டோம்னா நல்லா உப்பி வரும். அது இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வருது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் செய்யணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இது டிஷ்ஷு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது புதுசாக செய்யணுன்னா இல்லைன்னா ஷாப்பிங் கிளாஸ் ஏதாவது போடணுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் எடுத்து போடுறேன். இந்த சப்பாத்தி நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பாருங்கள், நல்லா உப்பி வரும் பாருங்கள். உங்களுக்கு இது சாப்பிட்டா நல்லா இருக்கும். டின்னருக்கு ஹெவியாக இருக்காது, சூப்பராக இருக்கும். இப்போ சர்வ் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.